உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தினுடைய பட்டாவில் வேறொரு நபரினுடைய பெயர் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கலாம். இது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரினுடைய பெயராக இருக்கலாம். இதுபோல் உங்களுடைய பட்டாவில் அதாவது சிட்டாவில் ஒருவருடைய பெயர் கூடுதலாக உங்களுக்கே தெரியாமல் வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த சம்மந்தம் இல்லாத பேர் அவருடைய பேரை எப்படி நீக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது ஏற்படலாம். அதற்கு நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வீடியோ முழுசாக பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது உங்களுடைய பட்டாவில் இல்லை சிட்டாவில் வேறொருடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸி, அதாவது வில்லங்க சான்றிதழ் வாங்கணுங்க. வில்லங்க சான்றிதழ் ஆன்லைனில் எடுத்தாவே வரும். அப்படி இல்லைனாலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1975 முதல் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வில்லங்க சான்றிதழை நம்ம நகலை பெற முடியும். சரியா, அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறப்போ அவருடைய பேர் அதில் வரும். சரியா, ஏன்னா எப்படி இணைக்கப்பட்டிருக்கு பட்டா மாறுதல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு இல்லீகலாக ஏதோ முறைகேடு பண்ணி இதில் பட்டா பெயரில் இணைச்சிருக்கார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு அறியாமல் உங்களுடைய வில்லங்க சான்றிதழில் இவருடைய பேர் கூடுதலாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு அண்டு ரெவென்யூ ஆஃபீஸருக்கு, தாலுக்கா ஆஃபீஸ்க்கு இது தெரியாமல் ஏறி இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஆர்டிஐங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். ஜஸ்ட்டு 10 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விண்ணப்பிக்கணும். இப்போது உங்களுடைய சிட்டாவில் பட்டாவில் வேறொருவருடைய பெயர் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. சரியா, அதுக்கான கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்ற ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர், உங்களுடைய பேர், முகவரி, தொலைபேசி எண், தேதி எழுதிக்கோங்க. பெறுநர் ரொம்ப முக்கியமான விஷயம். பெறுநர் எல்லாருக்குமே இது தாங்க, பொது தகவல் அலுவலர். உங்களுடைய தாலுக்கா என்னன்னு போட்டுக்கோங்க, என்ன வருவாய் அப்படின்னு போட்டுக்கோங்க, அலுவலகத்தினுடைய பேர் போட்டு டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் இதெல்லாம் கிளியராக போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொருளில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்ட விவரம் தொடர்பாக தகவல் கோருதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மதிப்பிற்குரியவர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கீழ்கண்ட விவரங்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000 கீழ் கோருகிறேன் அப்படின்னு போட்டு நீங்கள் என் பட்டா எண், உங்கள் பட்டா எண் கொடுங்க, என்ன கிராமம் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேற்கண்ட பட்டாவில் எனது அனுமதி இல்லாமல் மற்றொரு நபரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை தொடர்பாக கீழ்கண்ட தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த பெயர், யார் பேர் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த பேர் போட்டு எந்த தேதி மற்றும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பெயர் சேர்க்க விண்ணப்பம் யார் மூலம் செய்யப்பட்டது, அதன் நகல் வழங்கவும். அந்த விண்ணப்பத்திற்கு இணைக்கப்பட்ட ஆவணங்களினுடைய நகலை வழங்கவும். அந்த மாற்றத்தை அனுமதித்த அதிகாரியின் பெயர் மற்றும் பதவியின் விவரத்தை குறிப்பிடவும். அந்த மாற்றம் செய்யப்படும் முன் எனக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டதா, அதனால் இருந்தால் அதற்கான நகலை கொடுக்கவும். இந்த மாற்றம் சட்டப்படி எந்த விதியின் கீழ் செய்யப்பட்டது. இதுபோல் ஒரு 6 கேள்விங்க, நச்சுங்க. இது 6 கேள்வியும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் போட்டு மேற்கண்ட தகவல்களை 30 நாட்களுக்குள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவையான கட்டணத்தை செலுத்த தயாராக உள்ளேன். நன்றின்னு போட்டு உங்கள் நம்பிக்கை, உங்கள் கையொப்பம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே அனுப்பணும். அதுக்கு முன்னாடி இந்த லெட்டரில் இந்த மூலையில் கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப், முக்கியமாக இது ஒட்டினா தான் செல்லும். சரியா, கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னு, அதாவது கோர்ட்டில் போயிட்டு அந்த கோர்ட்டு ஸ்டாம்ப், நீதிமன்ற வில்லை தமிழில் 10 ரூபாது. சரியா, ஒரு ஸ்டாம்ப் இந்த இடத்த ஒட்டிடுங்க. ஓட்டிட்டு இந்த லெட்டரை இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பதில் கிடைக்கும். சரி, என்னென்ன பதில் கிடைக்கின்றதை முன்னாடியே சொன்னேன். எப்போ மாற்றப்பட்டாங்க, யார் பேரில் என்ன டாக்குமெண்ட் வாங்கி மாற்றினீங்க, ஏன் எனக்கு தகவல் தெரிவிக்கலை அப்படின்ற முதல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆர்டிஐ மூலம் தாசில்தாருக்கு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா அடுத்து டிஆர்ஓ கிட்ட இதே போல் உங்களுக்கு ஒரு மனு உருவாக்கி நீங்கள் ஆர்டிஐ மூலம் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க.
எனக்கு தெரிஞ்சு தாசில்தார்கிட்ட கேட்குறப்ப உங்களுக்கான பதில் கிடைச்சிடும். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா டிஆர்ஓ கேட்கலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கேட்கலாம். இப்போ மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திலேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். வருவாய் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கடிதம் அனுப்பணும். நான் ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன், சரியா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாசில்தாருக்கு ஆர்டிஐ மூலம் கொஷின் வைங்க. அவங்க பதில் சொல்லணும்னா டிஆர்ஓ பதில் சொல்லணும் மாவட்ட ஆட்சியர். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 2 ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி இல்லைனா தான் வருவாய் தலைமைச் செயலாளருக்கு வந்து நீங்கள் கொஷின் கேட்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கலாம் ஈஸியாக வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து கேஸ் போட்டுடலாம். இப்போது ஆர்டிஐ மூலம் சேகரிக்கப்பட்ட எல்லா தகவலையும் இணைச்சி மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, தாசில்தாருக்கு ஒரு மனு கொடுங்க. மனு கொடுத்து இந்த பட்டாவில் இந்த பெயர்தல் வந்து தவறுதலாக இணைக்கப்பட்டிருக்கு, இல்லை வந்து இல்லீகலாக வந்து இணைக்கப்பட்டிருக்கு, இது நீக்க கோரி நீங்கள் என்ன பண்ணலாம், மனு செய்யலாம். ஓகேவா? ஏன்னா வச்சுக்க நம்ம எல்லா தகவலும் சேகரித்து பண்ணால் தான் முறைப்படி ரிமூவ் பண்ணுவாங்க. மனு செஞ்சிங்கன்னா அவங்க விசாரித்து உங்களுடைய பட்டாவில் அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதையும் வந்து அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும், அவங்களுடைய உத்தரவின் பேரில் வந்து இந்த பட்டாவில் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிற பெயரை வந்து நீக்க சொல்லி அவங்க ஆர்டர் போடுவாங்க. சரி, இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட் மெத்தட். இதுதான். இதுக்காக இப்போ ஒரு நம்ம பேர் கூடுதலாக ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு கலக்கமோ தயக்கமோ வந்து பட வேண்டாம். வெரி சிம்பிள். இதுக்கான முதல் வேலை நீங்கள் போய்ட்டு வில்லங்க சான்றிதழ் எடுத்துக்கோங்க. உங்கள் சொத்தினுடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து வில்லங்க சான்றிதழில் சரியா நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டிஐ மூலம் கொஸ்டின் கேட்டால் தான் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஆர்டிஐ மூலம் வந்து எப்படி கடிதம் எழுதணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே போல் ஒரு கடித ஃபார்மேட் வந்து எழுதுங்க. எழுதி வந்து கண்டிப்பாக தாசில்தார் கேள்வி கேளுங்க. அவங்க சொல்லலை அப்படின்னா டிஆர்ஓ சொல்ல அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், அதுக்கு மேலே வந்து மாவட்ட செயலாளர். இவங்களுக்கு ஆர்டிஐ மூலம் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில் கிடைக்கும். அந்த பதிலை வச்சு நீங்கள் வந்து இந்த பேரை ரிமூவ் பண்ண சொல்லி மறுபடியும் தாசில்தாருக்கு ஒரு கடிதம் ஒரு மனுவாக வந்து கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு மேலேயும் அவங்க பண்ணலான்னா தான் நம்ம கோர்ட்டு போய்ட்டு கேஸ் போட்டு சிவில் கோர்ட்டுக்கு போய்ட்டு கேஸ் போட வேண்டியதாக இருக்கும். அதனுடைய உத்தரவின் பேரில் பெயர் நீக்கம் செய்வாங்க. இதுதான் ஃபார்மேட்டு. இதுக்காக ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வந்து கொடுக்குறேன். கமெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது போல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.